வாட்ச்மேன் முதல்ல டைரக்டர் ஏஎல் விஜய்னு சொன்னோம். இப்போ எல்லாருமே எப்படி நினைக்கிறாங்கன்னா, முத்து படத்தில் ஒரு அப்பா ரஜினி மாதிரி ஒரு காலத்தில் ஒரு எப்பேற்பட்ட படங்கள்லாம் எடுத்திருந்தாரு, எவ்வளோ நல்ல படம்லாம் கொடுத்தாருன்னு சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ வாட்ச்மேன் படம் ஏஎல் விஜய்க்கு ஒரு பெரிய கம்பேக்காக இருக்குமா? அதே போல் வாரம் படம் ரிலீஸ் பண்ணுற ஜிவி பிரகாஷ்க்கு இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருக்க வாட்ச்மேன் எந்த மாதிரியான ஒரு ஜேர்னல் இருக்குது, அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான எக்ஸ்பெக்டேஷனோட போய் பார்த்த படம் தான் வாட்ச்மேன். தமிழ் சினிமா 3.5 மணி நேரம் 3, 2 தாண்டி இப்போ 1.5 மணி நேரத்திலேயே ஒரு படம் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு நிரூபிச்சிருக்க படம் தான் இந்த வாட்ச்மேன். முடிஞ்ச அளவுக்கு படம் கிறிஸ்பாக ஷார்ப்பாக இருக்கணும், அதில் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காரு. அதில் ஓரளவுக்கு வின் பண்ணியா இருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா தேவையில்லாத காமெடியோ தேவையில்லாத சாங்ஸோ அது மாதிரி எதுவுமே இல்லாமல் டு த பாயிண்ட்ன்ற மாதிரி படம் ஸ்டார்டிங்லேயே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரி உள்ளே போயிடுது. படத்தோட ஸ்டோரி பிளாட் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ரிவீல் பண்ணாத அளவுக்கு சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஒரு பெரிய பங்களா வீட்டுக்குள்ளே அதோட ஓனர், அவர் வளர்க்குற ஒரு நாய், டெரரிஸ்ட், தெரியாமல் போய் மாட்டிக்கிற ஜிவி பிரகாஷ், இவங்க எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க. ஸோ அதில் என்ன நடக்கிறது தான் வாட்ச்மேன் படத்தோட ஸ்டோரி லைன். படத்தோட பெரிய பாசிட்டிவ் சொல்லணும்னா நிரவ்ஷா சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 70% ஆஃப் த மூவி ரொம்ப இருட்டிலே தான் நடக்குது. பட் அதில் என்னென்ன விஷயம் வேணுமோ அது எல்லாத்தையுமே ரொம்ப டீட்டெயிலிங்காக சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் ஜிவி பிரகாஷும் மியூசிக்கில் த்ரில்லர் படத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கான மியூசிக் கரெக்டாக கொடுத்துருக்காரு. ட்ரெய்லரோட பெரிய யூஎஸ்பியே அந்த நாய் தான். அதுக்கேற்ற மாதிரி படத்துலையும் முடிஞ்ச அளவுக்கு நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி படத்தோட பெரிய நெகட்டிவ்னு சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் ஆடியன்ஸ்க்கு ரொம்பவே ஸ்பூன் ஃபீட் பண்ண மாதிரியும் கொஞ்சம் அடுத்தடுத்த சீன் ரிவீலிங்காக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அதே நேரத்தில் ஈவன் கிளைமேக்ஸில் கூட பார்த்தீங்கன்னா படத்தில் உள்ள பயங்கர டெரரிஸ்ட்னு 5 பேரை காட்டுறாங்க. அவங்க எந்த ஒரு சீன்லையும் யாரையுமே பயம் கொடுத்தவே இல்லை. இந்த ப்ரோட்டகனிஸ்டோட கேரக்டரும் ரொம்பவே லோவாக இருந்தால அது எந்த அளவுக்கும் ஆடியன்ஸை பயமுறுத்தமும் இல்லை, ஒரு பதற்றப்பட வைக்கலன்னு சொல்லலாம். ஸோ மொத்தத்தில் இந்த வாட்ச்மேன் மூவி ஒரு 1.5 மணி நேரத்தில் ஒரு ஸ்வீட் த்ரில்லர்னு சொல்லுவாங்களே அந்த ஜேர்னர்னு சொல்லலாம். அதை கரெக்டாக கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. அதில் ஓரளவுக்கு வெற்றியும் கண்டிருக்காரு டைரக்டர். என்ன ஒன்று, படத்தில் இன்டர்வல் இல்லாமல் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக 1.5 மணி நேரம் பார்த்துருந்தா இன்னும் சூப்பராக படத்துலேருந்து கான்சன்ட்ரேஷன் நவராமல் அப்படியே ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு மூவி பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். பட் இருந்தாலும் இந்த வாட்ச்மேன் மூவி சின்ன பசங்கள்லாம் ரொம்ப பிடிச்ச மாதிரியான படமும் சினிமா ஆடியன்ஸ்க்கு ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவியாகவும் வந்திருக்கு. இவங்க பக்கத்தில் நிற்க வேற நம்மளுக்கு ஒரு மாதிரி, நான் ஆண்ட்ரியா வராங்க அப்படின்னு சொன்னதும் நான் இப்படி ட்ரெஸ் போட்டுட்டு வந்துட்டேன். அவங்க பொதுவாக நான் சேலை கட்டிட்டு வருவேன், அவங்க அந்த மாதிரி வந்துட்டாங்க. இதுவும் நல்லா தான் இருக்குது. இந்த ரோல்ஸ் நீங்கள் எப்படி சூஸ் பண்ணுறீங்க?